என்னெல்லாம் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார். சவுத் இந்தியாவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் ஆண்டவர் போகிற இடங்களிலே வாலிபர் மத்தியிலே அவரை பயன்படுத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில் இருந்த நல்ல சபைக்கு பிரயோஜனமாக கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை கேட்போமாக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். மாலை கூட்டத்தை மறந்து விட வேண்டாம். புதன்கிழமை 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு பழைய வருட புதிய ஆண்டு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். அதையும் நீங்கள் மறந்து விட வேண்டாம். புதன்கிழமை இரவு 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு. 1ஆம் தேதி ஆராதனை சொல்லி ஒரு முறை, 1ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ஒருத்தர் வந்து நின்னார். ஆகவே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி கேட்குறேன். 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஆராதனை, புது ஆண்டு ஆராதனையோடு அது இருக்கும். ஆகவே ஜபத்தோடு நீங்கள் பங்கு பெறும்படி கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிர்மல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் எல்லா கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு உங்கள் வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் பாப்பா. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை எங்கள் நடுவில் கடந்து வரணும். உங்கள் பிரசன்னம் கடந்து வரணும். ஆமென். தி பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்மளை லீட் பண்ணுற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் நல்லா ஒப்பு கொடுத்து, ஆமென், வருடத்தின் கடைசி ஆராதனை, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பேசணும். நல்லா ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்கள் ஆளுகை எங்களுக்குள்ள ஆண்டவரே வருவதாக. நல்லா விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் கொஞ்சம் நேரம். ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. ஓ, there is a visitation of angels. தேவ தூதர்கள் நம்மளை விசிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஹல்லேலூயா ஷலமஹந்தரலா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிரப்பணும். உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல கடந்து வருவதாக. அப்படி நல்ல சத்தமாக வாயை திறந்து கேளுங்க பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷியா ஹமந்தலரலே. நல்லா விட்டு கொடுத்து நல்ல வாயை திறந்து, ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த ஆராதனையில் ஒரு மணி நேரம் நம்ம அடுத்து இருக்க போகிறோம். தேவனுடைய ஆளுகை நம்ம மேலே வரும்படியாய், தேவன் நம்மளோட இடைப்படும்படியாய் நல்லா அவங்கள விட்டு கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஷகலம ரதனபா லா பிரசாட்டலே மேனஹே. நல்ல வாயை திறந்து நான் திருப்பி சொல்றதுக்கு காரணம், ஆண்டவர் இந்த ஆராதனையில் சில அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க விட்டு கொடுக்கும் போது தேவ மகிமை இந்த நடுவில் வருவதை உங்களால் உணர முடியும். அற்புதங்களின் தெய்வம் அவர். ஹல்லேலூயா ஷபலமனஹதலரபா. ஓ ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவரே அப்படியே கேளுங்க. உங்க துதி உயரணும், நல்லா துதி உயரணும். ஹல்லேலூயா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, thank you for filling us, O Lord. எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை, நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல கடந்து வருவதாக. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே,
பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும். நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya. உங்க பிரசன்னம் கடந்து வருவதாக, ஆவியோட மகிமை இந்த இடத்துல நிரம்புவதாக சொல்லுங்க பாப்போம். நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். உன் கட்டுகளில் இருந்தவனை விடுதலையாக்க அவர் போதுமானவர். உன் இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கடந்து வந்து உங்க சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையில் எங்கள் தேவனே, ஆண்டவரே கொடுத்த நல்ல இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திறந்து நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதை நீர் பேசணும். ஆண்டவரே, அதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுற தெய்வம் அல்ல. ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளோடு அவர் இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது ஆராதனையில் how our prayers should be answered. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், அது எப்படி அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அதை ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி ஆமென் இந்த ஆராதனைக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிக்கிற ஆட்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? ஜெபிக்கிற ஆட்களா இல்லையா? நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். நான் பல மணி நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டு ஜெபிக்கிற ஒரு ஆள். ஆமென். பெருமையாக சொல்லலை, தாழ்மையாக சொல்கிறேன். ஆனாலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருவார். உங்கள் ஜெபத்துக்கும் தருவார்னு நல்லா சத்தமாக ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நம்ம ஜெபம் எப்படி மாறிடுதுன்னா, ஒரு ரெகுலராக நான் காலையில் எந்திரிச்சு சாப்பிடுவேன், பல்லு விளக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெபம் கண்ணை மூடிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை கொடுத்தீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். தேவ சமூகத்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறையா நேரங்களில் கொடுக்கறது இல்லை. அந்த ஜெபம் கடைசியில் எப்படி மாறிடுதுன்னா, ஓகே 10ஓட 11 போகிற போக்கில் எப்படி நம்ம வீட்டிலமா போயிட்டுறேன், அப்பா போயிட்டுறேன், மனைவிக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் ஆண்டவரே நான் போகிறேன், வெளியில் போகும்போது என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். உங்கள் ஜெபத்தினுடைய பேட்டர்ன் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தினுடைய முறைமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நான் எப்படி ஜெபிக்கணும், நான் என்ன செய்தால் என் ஜெபம் கேட்கப்படும். வேதத்தில் அநேக ஜெபங்கள் கேட்கப்படாத ஜெபங்களாக இருந்திருக்கிறது. அந்த ஜெபங்களை குறித்து தான் நான் ஃபர்ஸ்ட் அங்கே அந்த ஆராதனையில் பேசினேன். ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பேற்பட்டதான ஆட்களுடைய ஜெபம் கேட்காமல் போனது, அப்போ நம்ம ஜெபம் எல்லாம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சரியா? ஓகே. முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போனது. எல்லாம் திருன்னு பார்க்குறீங்க, என்னடா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான விஷயத்த சொல்கிறான்னு. இயேசு கிறிஸ்து கெத்செமனேல போயிட்டு ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய ஜெபத்தை என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கெத்செமனேல போயிட்டு இயேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன பண்ணுங்க, நீங்கும்படி செய்யுங்க, தயவு செய்து என்னை விட்டு போயிடட்டும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் 39வது வசனத்தில் உங்களால் வாசிக்க முடியும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் தயவு செய்து இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. மத்தேயு 26 நீங்க நோட் பண்ண வேண்டியவங்க, குறிக்கிறவங்க வேணா குறிச்சு கொள்ளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜெபத்தை வைக்கிறார். ரெண்டாவது ஒரு முறை அவர் சீஷர்கள்ட்ட போய் சொல்றாரு, எப்பா எனக்காக கொஞ்ச நேரம் இருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஜெபத்தில் சீஷர்கள் வழக்கம் போல ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணாங்க, கொட்டாய் விட்டு தூங்கி வடிய தூங்கிட்டாங்க. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு முறை
திருப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, போயிட்டு ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். 39 வசனத்தை வாசிங்க குயிக்கா, ஆனா நேரம் இல்ல. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்றாரு. ஓகே, ரெண்டாவது வாசிங்க 42வது வசனத்துல. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணால் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாகில், என்னை விட்டு நீங்க கூடாதாகில். இப்போ உங்களால இந்த ஜெபத்தினுடைய பேட்டர்ன் மாறுறது தெரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, விளங்குது? என்னங்க 2 கைக்கு மேல தெரிய மாட்டேங்குது. வசனத்தை தான் சொல்றேன், வேதத்துல வசனத்தை பத்தி தான் பேசுறேன். முதலாவது அவர் கேட்கும்போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே என்னாரு. ரெண்டாவது முறை கேட்கும்போது இதுல நான் பானம் பண்ணாதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பண்ணா அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. மூணாவது வாசிங்களேன் 44வது வசனத்தை. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஓகே, இப்போ 3வது முறையும் போயிட்டு ஏசு என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே அதே வார்த்தைகளை, there is no change in words, the same, the repeated request from Jesus Christ had been raised, but still there was no answer. அதே வார்த்தைகள், அதே முறைமையில, அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கிற, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் தயவு செய்து இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நான் ஒரு காலத்தில் பிதாவினுடைய மடியில நான் இருந்தேன், பிதாவுடைய மடியில நான் தவழ்ந்து கிடந்தேன், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தேன், பிதா என்னை ஒப்பு கொடுத்தார், நான் மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நான் இங்க வந்து ஆட்டுக்குட்டியாகிய என்ன பண்றாங்க, அடிப்பாங்க, நான் கிழிக்கப்படுவேன், அசிங்கப்படுத்தப்படுவேன், அவமானப்படுத்தப்படுவேன், என் முகத்துல காரி துப்புவாங்க, என் சட்டையை கிழிச்சு பங்கு போட்டுக் கொள்வாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தோம். இந்த பூமிக்கு அவர் வந்தார், தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த பூமியில மனுஷனுடைய பாவங்களை மீட்கும்படியாய் நான் இந்த பூமிக்கு போறேன் ரெடியாய் அவர் வந்தாரு. பிதாவும் அதே சித்தத்துக்கு தான் அவர் ஒப்பு கொடுத்து, நீங்க பூமிக்கு போய் நீ மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவ, உன்னை கல்வாரி சிலுவையில கொலை செய்யப்படுவாங்கன்றதை இயேசு அறிந்திருந்து அந்த நாட்கள் நெருங்கி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக கெத்செமனில் போயிட்டு அழுது என்ன பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் என்ன நீங்கும்படி செய்யுங்கன்னு கதறி அழுகிறாரு. ஆமென். ஆனா அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு பிதாவானவர் பதிலே சொல்லலைங்க. எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை பாருங்க. நம்ம பதிலுக்கு பதில் தருகிற ஆண்டவருக்கே அன்னைக்கு பதில் கிடைக்கல. அல்லேலூயா. நான் அதை அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது உண்மையில ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த வசனங்களை கடந்து போகும் பொழுது ஆண்டவரோடு பேசின வார்த்தை இதுதான், நான் ஏன் ஜெபத்தில் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டோடு இடைப்படுகிறேன் என்பது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை படிக்கும் போதெல்லாம் என் ஜெபம் எப்படி இருக்குது, அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை பிதாவானவர் கேட்க விட்டாரு அப்படின்னா அப்போ என் ஜெபத்துக்கெல்லாம் என்ன மாதிரி பதில் இருக்குன்றது எனக்கு அப்படி கொஞ்சம் நான் உடைக்கப்பட்டேன். ஆனால் அதற்கு அடுத்து நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், எப்பெல்லாம் நீங்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கெல்லாம் தான் சத்தமாக வரணும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய், தேவனுடைய சித்தம், தேவன் இதை தான் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு நன்றாய் அறிந்து அதற்கு அகைன்ஸ்ட் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் செய்யணும், என்னை இப்படியெல்லாம் என்னை வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்க ஆண்டவரே, இதுதான் நான் விரும்புகிற காரியம், நான் இந்தபடி தான் நான் நடக்கணும், இதெல்லாம் தான் என் பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணணும், எனக்கு இப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகள் வேணும், எனக்கு இப்படிப்பட்டதான கார் வேணும், எனக்கு இப்படிப்பட்டதான வீடு வேணும், எனக்கு கணவர் இப்படி தான் அமையணும், என் மனைவி இப்படி தான் அமையணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல முடியும். ஆமென். இது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா என்பதை சற்று நாம் உன்னிப்பாய் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோ நம்மளோட பிரேயர் எப்படி மாறணும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு பிரேயர் ஆகணும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே இதெல்லாம் என் விருப்பமா இருக்கலாம், இதெல்லாம் என் ஆசையா இருக்கலாம், இது எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க சித்தத்துக்கு என்ன பண்றேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆனா அப்படி ஒப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஈஸியாக நம்ம ஆண்டோட சித்தத்துக்குலாம் ஒப்பு கொடுக்குற ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளும் முரட்டாட்டம் பிடிச்ச ஆட்கள் தான், எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கிற ஆட்கள். ஆனாலும் இந்த மொமெண்ட் யூ கிவ், நீங்கள் அந்த அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட இது உங்கள் சித்தன் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும் பாருங்க. அந்த ஆறுதல் உங்களை தேற்றி நடத்த போதுமானதாக இருக்கும். அந்த சூழ்நிலை கர்த்தர் எதை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மனரம்மியமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ரெண்டாவது ஒரு நபருடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய சித்தத்துக்கு இல்லாதபடி, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி தேவனுக்கு விரோதமாய் அவர் சித்தத்துக்கு எதிராக நான் ஜபிக்கிற எந்த ஜபம் என்ன பண்ணப்படாது,
கேட்கப்படாது. ரெண்டாவது, வேதத்துல இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்தோடு ஒட்டி இருக்கிற நபர்னு சொல்லப்பட்டவர் யாரு? தாவீதோட ஜெபமும் கேட்கப்படலை. ஆமென். பர்சேபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த குழந்தை, உரியாவினுடைய மனைவியாகிய பர்சேபாலுக்கு தாவீதுக்கும் பிறந்த குழந்தை, அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு மரிக்கிற தருவாயில இருக்குது. இப்போ அந்த குழந்தை எந்த நிலைமையில என்ன பண்ணப்பட்டுரும்? மரிச்சு போயிரும் அப்படின்ற ஒரு நிலைமை. தாவீது என்ன பண்றாரு? தன் அறையை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் போய் முகம் குப்புற விழுந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க ஜெபம் இப்படிலாம் இருக்கான்னு நீங்களும் பார்த்துக்கணும். நான் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறேனா, இல்லை நான் நல்லா கால் மேலே கால் போட்டுட்டு சேரில் வசதியாக படுத்துக்கிட்டு சோஃபாவில் கையை காலை நீட்டிக்கிட்டு பைபிளை தலைமாட்டுக்கு அடியில் வச்சுக்கிட்டு, இல்லை பைபிளை தூக்கி என் கால் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எத்தனை இடத்துல என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். சில நேரங்களில் போகும்போது பைபிள் அப்படி ஒதுக்கி விட்டு போகிறது. இதெல்லாம் ஆட்கள் பண்ணுற வேலைகளை தான் நான் சொல்கிறேன், இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிறேன். ஓகே, வீட்டில் நான் பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை போய் கை கழுவிட்டே இருப்பேன். என் ஒய்ஃப் திட்டுவாங்க, என்ன பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு. ஒரு வேளை தெரியாதனமாக என்னோட காலை நான் சொரியிற நிலைமை வந்ததுன்னா கூட என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு காலை தேய்ச்சிட்டு உடனே போய் என்ன பண்ணுவேன், நான் கையை கழுவிட்டு தான் பைபிளை தொடுவேன். அதுக்கு இடையில பைபிளை தொடவே மாட்டேன். நான் என் முகத்தை தொடுறேனோ இல்லை எங்கே நான் விரும்புகிறது இந்த வேதம் பரிசுத்தமான ஒரு வேதம். அந்த வேதத்தை நான் தொடுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் என் கையவாது நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. சித்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ உங்கள் பேட்டர்ன் இதெல்லாம் மாறணும். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என் பைபிளுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், வேத வார்த்தைக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்றது உங்களுக்கு தெரிய வரணும். ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் யாராவது 16வது வசனத்தை வாசிங்க, அப்புறம் 22, 23 அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடந்தான். உள்ளே போயிட்டாரு, யாரையும் சந்திக்கல, ரா முழுவதும் தரையில கிடக்கிறாரு. அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் கேளுங்க, இது சாதாரண ஜெபம் இல்ல. நல்ல அப்பம் சாப்பிடாம உபவாசம் பண்ணி அதாவது என்ன சொல்றது, முரட்டுத்தனமா ஒரு வெறி பிடித்த ஜெபம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு? தாவீது ஜெபிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக? அந்த பிள்ளை மரிக்க கூடாது. தாவீதுக்கு தெரியும் இந்த பிள்ளை எப்படி வந்தது என்பது. தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். கர்த்தர் இதை என்ன பண்ணுவார், வாதிப்பார்னு தெரிஞ்சிருந்து அவன் என்ன பண்றான், தாவீது தேவ சமூகத்துல எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்துங்கனாரு. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்கல. 22, 23 வசனத்தை குயிக்கா வாசிங்க. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும் படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை நல்லா கவனிங்க. ஒரு க்ளூலெஸ் ஜெபம், நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், ஆண்டவரோட சமூகத்துல போய் இருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சார். ஆனா குழந்தை என்ன பண்ணப்பட்டுருச்சு? பிள்ளை மரிச்சு போயிடுச்சு. ரெண்டாவது, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாமல் போகும். ஆமென். என்னங்க ஒரு மாதிரி நீங்க முழிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. அப்படியே முரட்ட ஆட்கள் மாதிரி முழிச்சுக்கிட்டு இவன் என்னத்தை தான் சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது கொஞ்சம் நீங்க வேதத்திலிருந்து தான் நான் பேசுறேன். நீங்க கொஞ்சம் ஆழமா இந்த கருத்துக்களை யோசிச்சா உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் கேட்கப்படாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாய் ஏறெடுக்கிற எந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க போவது அல்ல. ஆமென். மூன்றாவது ஒருத்தரை பத்தி நான் சொல்றேன். யோனா எங்க போனாரு? சொல்லாம போனாரு. எங்க போனாரு? நினிவேக்கு போயிட்டாரு. நினிவேக்கு போன யோனா நினிவேல போய் இருந்து அந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? இப்போ அவரு தேவனை பத்தி சொல்லி அவங்க என்ன பண்ணணும்? தேவன் அண்டைக்கு அவங்க திருப்பணும். எந்த நோக்கத்திற்காய் நினிவேக்கு கர்த்தர் யோனாவை அனுப்பினார்? ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்றாரு? நினிவேக்கு யோனாவை கர்த்தர் அனுப்புறாரு. 3 நாள் மீன் வயிற்றுல பிரயாணம், கடல்ல பிரயாணம், மரணம் நேரிட்ட அளவுக்கு சில சூழ்நிலைகள், இது எல்லாம் மீறி என்ன பண்றாரு? யோனா அந்த கரையில போய் சேர்ந்து அங்க இருக்கிறதான ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களெல்லாம் ஆண்டவர் அடிச்சுட்டு வரணும். இவருடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி ஆகிலும் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா கர்த்தர் அதை சொல்லி தானே அவர் அனுப்புனாரு. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ போ, அந்த ஜனங்கள் என்ன பண்ண, மனம் திரும்பலன்னா என்ன பண்ணும், அந்த ஜனங்களை நான் அடிப்பேன்னு போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். கர்த்தர் அந்த ஜனங்களை நேசிச்சார். ஆமென். கர்த்தர் யோனாவை அனுப்பினார். ஆனா யோனா என்ன பண்ணாருன்னா, அங்க போய் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்க சீக்கிரம் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. எல்லாம் ராஜா முதற்கொண்டு என்ன பண்றாரு? ரெட்டு உடுத்தி
ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு எல்லாம் மனம் திரும்ப இருந்த தருவாயில இப்போ வேற மாதிரி யோனா திரும்பிட்டாரு. நேரா என்ன பண்ணிட்டாரு, அந்த பட்டணத்துக்கு அந்த அகைன்ஸ்டா போய் உட்காந்துட்டு, யாராவது எடுத்தவங்க வாசிங்களேன், 4 இல்ல யோனா 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். பின்பு யோனா நரகத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு. கவனிங்களேன், யோனாவோட ரெக்வெஸ்ட் எல்லாம் என்னது, ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படியாவது அழிச்சிருங்க. இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, எப்போ இந்த ஜனங்களை அழிக்க போறாரு, நான் என்ன பண்ண போறேன், போய் உக்காந்து அதை வேடிக்கை பார்க்க போறேன். ஒருவேளை உங்க சிந்தனையில சில ஜனங்களை குறித்து, சிலரை குறித்து, ஆமென், என்னைக்கு இவன் விழுவான், என்னைக்கு இவன் கீழே விழுவான், அவனுடைய வீழ்ச்சியில நான் சந்தோஷப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போடுவார், அதை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி ஒருவேளை நம்ம சிந்தனை இவன் கீழே விழணும், அதை நான் பார்க்கணும், அதை நான் சந்தோஷப்படணும்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் யாரையும் கீழே விழ வைக்கிறதுக்காக உருவாக்கவில்லை, உயர்த்துவதற்கு தான் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சிந்தனைகள் அப்படி மாறணும். இப்போ யோனாவோட ஜெபம் வேற மாதிரி இருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? ஜெபத்தை கேட்கல. என்ன பண்ணாரு? முழு நினிவேயும் ரட்சிக்கப்பட்டது. இப்போ கர்த்தருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் ஜெபிக்கிறதான ஜெபம். 3 ஜெபத்தை பத்தி சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஜெபம்? இருங்க சிஸ்டர், பின்னாடி சொல்லட்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிக்கிறதான ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்சு அதுக்கு விரோதமாய் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. அடுத்து, கர்த்தருடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆசைக்கு அகைன்ஸ்டா ஏறெடுக்கிறதான எந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆமென். ஓகே, அப்போ இந்த ஜெபம்லாம் எங்கே தான் போகுது? நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், காலையில் ஜெபிக்கிறேன், சாயங்காலம் ஜெபிக்கிறேன், விடிய ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம்லாம் எங்கே போகுது? இது கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலன்னா அப்போ இது எங்கே போயிருக்கும்? நான் ஜெபிச்சேங்க, கர்த்தர் பதில் தரலங்க, எனக்கு கர்த்தர் பதில் தர மாட்டேன்னாரு. அப்போ அந்த ஜெபம் எங்கே போயிருக்கும்? பிசாசனுடைய கைகளில் போய் அந்த ஜெபம் அங்கே லேண்ட் ஆகிருக்கும். ஏன்னு தெரியுமா? நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பேட்டர்ன்ல ஜெபிக்கல. கர்த்தர் என்கிட்ட இருந்து எதை பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நான் ஜெபிக்கல. இப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்காத என்னோட ஜெபம் பிசாசு கடத்துல உட்காந்துருக்கும். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்க நினைப்பீங்க, ஓ ஐ ஹவ் ரிசீவ் திஸ் பிளெஸிங். ஆனா அந்த பிளெஸிங் எங்கிருந்து வந்ததா இருக்கும்? பிசாசனுடைய கையிலிருந்து உங்களுக்கு டைரக்டா வந்ததா இருக்கும். உங்களோட விருப்பம் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, நான் ஜெபிச்சேன், ஆனா ஆண்டவர் கொடுத்துறாரு. வேத வாசிப்பு இல்லை, உபவாசத்தை நான் ஜெபம் பண்ணல, தேவனோட சத்தத்தை கேட்க கூட இல்லை, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சா, நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அண்ட் தட் இஸ் நாட் த ரியல் பிளெஸிங். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு சில காரியத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு உபவாச ஜெபம் இருக்கு இல்லையா? 7 மணி நேரம் உபவாச ஜெபம் இல்லை? ஆமாவா? நான் ஒரு 1 மணி நேரமாவது வருவேன்னு சொல்கிற ஆட்கள் கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிடும் உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாத. கஷ்டமான கொஸ்டின் கேட்குறீங்க பிரதர். வேலைகள் அலுவல்கள் இருக்கும், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் வீட்டில் இருக்கிற நேரங்களில், சும்மா இருக்கிற நேரங்கள், அட்லீஸ்ட் 1 hour இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வார்த்தைக்கு பதில் தருவார். ஆமென். ஓகே, கர்த்தர் பதில் கொடுத்த ஒரு சில நபரை நான் உங்களுக்கு குயிக்காக நான் சொல்லிட்டு போகிறேன். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஓகே, அன்னாளுடைய ஜெபத்தை எப்படி கேட்டார்னா, அவங்க ஜெபிச்சது யாராவது வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிங்க வேகமா. நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அடுத்த அரை மணி நேரத்துக்கு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். your request always have to go above, you have to look up. உங்க பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பிரச்சனை உங்களுக்கு நேரா வருதா, ஒரு போராட்டம் உங்களுக்கு நேரா வருதா, ஒரு உபத்திரவம் உங்களுக்கு நேரா வருதா, உங்களால தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதா, நீங்க போய் அதுக்கு முன்னாடி நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லுக் அப் டு காட். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனையை அவர் டீல் பண்ணுவார். நீங்க உட்காந்து இங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை நோக்கி நீங்க பார்க்கும்பொழுது உங்க பிரச்சனை என்ன பண்ணுவாரு, அவர் ஈஸியா கடந்து வர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி. ரெண்டாவது, பெருமையில போய் அன்னாள் ஜெபம் பண்ணல. அன்னாளுக்கு நிறைய வசதிகள் இருந்தது, ஆனா என்ன பண்ணல, அன்னாள் போயிட்டு பெருமையா உட்காந்துட்டு, எனக்கு இவ்வளோ இருக்குது ஆண்டவரே,
நான் இப்படியெல்லாம் இருப்பேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண, கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். இது அந்த 2 பேர் போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணாங்க இல்லையா, அவன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிறதான துரும்பை பார்க்கிலும் உன் கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை என்ன பண்ணு, நீ எடுத்து போடு. உன் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன தாழ்த்துறேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன முழுவதுமாய் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்த ஆண்டவர் என்ன நான் கம்ப்ளீட்டாக தாழ்த்துறேன், நான் உங்களை பார்க்குறேன், என்னை நான் தாழ்த்துறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு பதிலை தரணும் அப்படின்றத. 3வது வாசிங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நான் ஒரு என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க ப்ராப்ளம் வரும்பொழுது. 2வது தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண தெரிஞ்சது அவங்களுக்கு. நான் தாழ்த்தி என்னை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தர் கிரியை செய்வார்ன்றது அவங்களால உணர முடிஞ்சது. 3வது ஆண்டவரே இதை நீ செய்கிற நாட்களில் இதை நான் என்ன பண்ண, உமக்கு உண்மை உள்ளவனாய் திருப்பி நான் அதை செலுத்த எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தினாங்க. 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. போதும், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்களா, அதான் டைம் போட்டிருக்கா, வெகு நேரம். அவள் சிறிது நேரம் ஜெபம் பண்ணி அப்படின்லாம் போடலை, வெகு நேரம் ஜெபம் பண்ணி. அப்படின்னா ரொம்ப நேரம் அவங்க அந்த 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 செலிப்ரேஷன் எல்லாம் அன்னாளுக்கு முடிஞ்சது. தன் கணவன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, செலிப்ரேஷன் முடிஞ்சது. தன்னை அவமானப்படுத்துறதான ஒரு குரூப் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே ஒரு செலிப்ரேஷன் முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சு அவங்கெல்லாம் டயர்டாக நித்திரையாகி அவங்களாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அன்னாள் தனக்கு இருக்கிறதான அந்த அந்த வேதனையை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொட்டி தன்னை தாழ்த்தி ஜெபிச்சா மற்றவங்க எல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அவரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய நிந்தையை போக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 362 நாட்கள் போயிடுச்சு. 362 நாட்கள்லையும் கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நினைச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இன்னும் 3 நாட்களில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவர். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, திறந்தார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இருக்கிறதுல நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் தீர்க்கதரிசி, இதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வேதத்தில் சாமுவேலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அண்ணாவோட வாழ்க்கையில் களிப்பு இருந்தது. ஸோ அதே போல் சகரியாவினுடைய ஜெபம். இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வேண்டுதல் கேட்கப்படுகிறதுக்கு அவங்க ஒரு காரியம் பண்ணாங்க. வாசிங்க லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் போதும் என்ன பண்ணாங்க, தனியா போய் உட்காந்து அப்படி இருக்குதா, இல்ல இருவரும் ஓகே, கணவன் மனைவியா இருக்கிற இருவரும். நான் மனைவி சில நேரம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கணவருக்கு வந்து நைட்டு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அடுத்த நாள் காலையில் எந்திரிப்பார், போயிடுவார். இதே வேலையாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சில லைஃப்பில் நடக்கிற, என் வாழ்க்கையிலேருந்து நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நடக்கிற நேரங்களில் தேவனுக்குன்னு கொடுக்குற அந்த டைம் 2 பேரும் சேர்ந்து எப்படி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஒருவேளை கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, தட்ஸ் ஓகே. ஆனால் கணவனும் மனைவியுமாய் இணைந்து ஆமென், ஆண்டவர் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆனால் வெறுமனே அவங்க சமூகத்தில் வரல, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட சில குணாதிசயங்களை பற்றி உங்களால் வாசிக்க முடியும். அது தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையே மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணங்கள்ல ஒண்ணுலயும் அவங்க என்ன பண்ணல, தவறல. அதை என்ன பண்ணாங்க, நல்லா பிடிச்சுக்கிட்டு ஓடுகிறவர்களா இருந்தாங்க. அடுத்து குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட குற்றம் இல்லை. ஸோ 3 காரியங்களை உங்களால பார்க்க முடியும். குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை வந்து என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்த ஆட்களோட ஜெபத்தை என்ன பண்ணார், கர்த்தர் கேட்டார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம ஜெபம் என்ன பண்ணப்படும், கேட்கப்படும். வெறுமனே உட்காந்துட்டு இதெல்லாம் இல்லாமல், ஒப்பு கொடுத்தல் இல்லை, வேத வாசிப்பு இல்லை,
ஆமென். மனம் திரும்புதல் இல்லை. என் பாவத்தை குறித்து, நான் இருக்கிறதான சூழ்நிலை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. தேவனுடைய திட்டம் எதுனே நான் தெரிஞ்சுக்கிறாம நானா எதையோ ஒன்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவனுடைய இருதயத்தின் ஆசை என்னன்றது எனக்கு தெரியலை. நான் எப்படி இதெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து போவேன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷமும் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்படி வாழ்க்கையை நீ ஓட்டி கொண்டு போவதற்கு முன்பதாக தேவ சித்தம் என்ன என்றதை நன்றாய் அறிந்து அதன்படி ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் ரொம்ப தூரத்தில் இருக்காது, நம்ம பக்கத்திலேயே இருக்கும். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே. ஸோ இதை குறித்து தான் நான் முதல் ஆராதனையில் பேசினேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்றனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஜெபத்துக்காக நீங்கள் எல்லாம் தயாராகணுன்றதுக்காக நான் ஜெபத்தை குறித்து பேசுகிறேன். ஓகே. ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த ஜாய். ஓகே. இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதத்துக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆமென். ஹவு டு இன்க்ரீஸ் த ஜாய். என்னோடக்குள்ளே இருக்கிறதான மகிழ்ச்சியை நான் எப்படி என்ன பண்ண முடியும், எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆமென். அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஓகே. இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே. நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெருக பண்ணினீர். பெருக்கம்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஒரு 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 பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில கொண்டு வர்றது உருவாக்குகிறது. ஓகே. ஒன்று இருக்குது, ஆனால் அதனுடைய நிலைமை என்ன பண்ணப்பட்டிருக்கு? அப்படியே எப்படிங்க இருக்குது? அப்படியே தேங்கி அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இல்லை. ஓகே. அது அப்படியே இந்த அப்படி என்ன சொல்றது, இந்த அமர்ந்த தண்ணீர்களை போல ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னா, கர்த்தர் உங்களது நாட்களில் சொல்றாரு, உன்னை யோர்தான் ஓடுகிற வேகத்துக்கு நான் உன்னை ஓட பண்ணுவேன்னு. விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா உங்க பிளஸ்ஸிங்கை ஹி வில் இன்க்ரீஸ் இன் நெக்ஸ்ட் 3 days. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரதர், இன்னும் 3 நாளில் வருஷமே முடிஞ்சிடும். இந்த 3 நாளைக்குள்ளே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எனக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவான்னு? எதையும் செய்ய தேவனால் கூடும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீங்க. அப்போ விசுவாசம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள முதலாவது இருக்கணும். விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம் என்ன பண்ணும்? கேட்கவே படாது. அது ஓகே, அது அப்படி இருக்கும். அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்காது? பதில் இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்றது ஒரு நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு மாறுவது, அதுதான் இன்க்ரீஸ். ஓகே. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து வேறொரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக விரும்புகிறார் அப்படின்னா அது எந்த நிலைமை என்பதை நாம் என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அறிஞ்சிருக்கணும். என்ன கர்த்தர் இந்த நிலைமைக்கு கொண்டு போக போறாரு. ஓகே. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க இருதயத்தில் இதை கொஞ்சம் நினைச்சுக்கொள்ளுங்க. என்ன கர்த்தர் ஒரு நிலைமைக்கு கொண்டு போக போறாரு, அது எந்த நிலைமை? எனக்கு தெரியும், நான் தைரியமா சொல்ல முடியும். எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன அடுத்த லெவல் கர்த்தர் எங்க கொண்டு போவார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இந்த வருட ஆரம்பத்தில் எங்க சர்ச்சில் ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடந்தது. அந்த லீடர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் அந்த சபையில் ஊழியம் பண்ணுறதான, இப்போ நான் வாலிபர் ஊழியத்தில் இருக்கிறேன். நானும் என் மனைவியுமா இணைந்து வாலிபர் ஊழியத்தை செய்கிறோம் அந்த சபையில். அதே போல் ஒவ்வொரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி, விடோஸ் மினிஸ்ட்ரி, கேர் செல், ப்ரேயர் செல், இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்குது. மிஷன்ஸ் ஊழியங்கள் இப்படியெல்லாம். இந்த ஊழியங்களில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் எப்போவுமே கூடுவோம். எங்களோட திட்டங்கள், எங்களோட பர்சனல் டிசையர் டுவர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்கு நேராக இருக்கிறதான எங்களுடைய சொந்த விருப்பங்களை என்ன பண்ணுவோன்னா நாங்கள் எழுதி வச்சு அதை ஜெபம் பண்ணுவோம். நான் 100% என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் நான் எதை அவர் இடத்துல கேட்டுக்கொண்டேனோ இந்த வருடத்தில் அதை என் வாழ்க்கையில் ஊழியத்தில் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் என் ஊழியத்தில் பார்க்கணும் ஆண்டவரே, இதுதான் என் ஆசை அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்தின் ஆசை என்ன, என் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டதன் மூலமாய் கர்த்தாவே நான் எந்த லெவலில் மூவ் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நான் எந்த லெவலில் கர்த்தர் என்னை கொண்டு போகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த லெவலுக்கு நேராக என் தண்டவாளத்தை என்ன பண்ணேன்? மாற்றினேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு ட்ரெயின் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு தான் போகணும் அப்படின்றதுக்கு முன்பதாக பல ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொரு படியாய் கடந்து 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 தான் அந்த ட்ரெயின் என்ன பண்ணும்? அந்த குறிப்பிட்ட எல்லையை போய் சேரும். எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த எல்லையில் சேர்ந்துடாது. என்ன பண்ணும்? நிறைய இடங்கள்ல போகும்போது நல்லா கவனிங்க, அதோட ட்ராக் என்ன பண்ணும்? அப்படியே எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? அப்படி ட்ராக் மாறுறத
அப்படியே அந்த ட்ராக் என்ன பண்ணும், மாறும்போது அந்த ட்ரெயின் அந்த டைரெக்ஷனில் போகும். இன்னொரு ஊருக்கு போகும்போது இன்னொரு இடத்துல மாறுது, இன்னொரு டைரெக்ஷனில் போகும். இப்படி தான் என்ன பண்ணும், அது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகும். நம்ம லைஃப்பில் நம்ம மூவ் பண்ணுகிறதான ஒவ்வொரு மூவும் அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அடுத்த லெவல் ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்டில் கர்த்தரை நடத்துவார்ன்ற நம்பிக்கையில் ஓடுறதற்கும் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். கர்த்தர் ஆவிக்குரிய நிலைமையில் இந்த லெவல்ல இருந்து இங்கே ஆசீர்வதிக்க போகிறாரு, உலக பிரகாரமான காரியங்களையும் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாய் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைச்சிருக்கிறார்னு சொல்லும்போது தான் கர்த்தர் நம்மளை சரியான ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேராக கொண்டு போக முடியும். ஆமென். ஓகே, நீங்கள் ஒருவேளை நான் உங்களுக்கு விசிபிளாக தெரியவே நினைக்கிறேன், இதுதான் என் டைரக்ஷன், நான் இப்படி தான் போகணும், நான் இப்படி தான் ஆண்டவனுக்காக போக வேண்டிய திட்டம் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், இதுக்கு நேராக கொஞ்சம் போகணும். கரெக்டா? ஓகே, இப்படி போக வேண்டிய நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி போக வேண்டிய நான் பெரிய டர்னெல்லாம் எடுக்கலைங்க என் லைஃப்பில். நான் பெருசாலாம் இப்படியெல்லாம் திரும்பிடல. ஓகே, என்னை ஆண்டவர் இப்படி போக சொல்லி வச்சிருக்கிறாரு திட்டம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக லைட்டாக என்ன பண்ணுறேன், ஸ்லைட் டீவியேஷன், பெரிய டீவியேஷனாக இல்லை, சின்ன டீவியேஷன் இப்படின்றத லைட்டாக நான் டிவைட் பண்ணுறேன். ஆண்டவர் நான் வச்சிருக்க திட்டம் அங்கே, ஆனால் நான் இப்படி தான் போகிறேன், இப்படியே போகிறேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் கழிச்சு நான் எங்கே போய் நிற்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் வச்சிருக்க திட்டம் இங்கே இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், வேறு இடத்துல போய் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. ஸோ தேவ திட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆமென். ஓகே, இயேசு என்ன பண்ணார், ரட்சித்தார். என் பாவங்களை என்ன பண்ணார், மன்னித்தார். ஓகே, இது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். எனக்கு மகிழ்ச்சி. என்னது? எனக்கு மகிழ்ச்சி தானேங்க, இல்லையா? ஓகே, என்னை மகிழ்ச்சி அடைய பண்ணினார். என்ன பண்ணார், என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்தார், என் பாவங்களை என்ன பண்ணார், கழுவினார், என்னை சுத்திகரிச்சாரு. நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ கழுவப்பட்டிருக்கிறேன். இது எனக்குள்ள இருக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட வாழ்க்கை முடிஞ்சிடணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ஓகே. ஆனால் அடுத்த லெவல் பிளஸ்ஸிங் எனக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதா என்ன பண்ணுவார், என் மகிழ்ச்சி அவர் பெருக பண்ணுகிறார்னு அர்த்தம். ஆமென். எனக்கு அடுத்த லெவல் பிளஸ்ஸிங் வரும்போது தான் என் மகிழ்ச்சி என்ன பண்ணுது, பெருகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க ஏசாயா 9:3. இது என்னது? அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் கழுகுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஓகே, இது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். மகிழ்ச்சியா இருக்க பண்ணுகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நான் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சீக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேரம் என்ன பண்ணணும், ஓட தெரியணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நேராய் ஓடுகிற ஒரு நபராக என்ன பண்ணுங்க, என்ன மாற்றுங்க. உங்கள் ப்ரேயர் டைம் மாறணும். உங்கள் ப்ரேயர் டைம் வித் காட், தேவனுடைய உங்களுடைய ஜெப நேரங்கள் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். ஹல்லேலூயா. என்னங்க ஜெபம்னோடனே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க யாரும்? ஆசீர்வாதம்னா அல்லேலூயா ஆமென்னு வருது, ஜெபம்னா அது வாயை தொட்டு வெளியில் வர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகரிக்கப்படணும். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா சும்மா வந்து எல்லாம் வச்சுக்கோன்னா சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்து ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், நான் எதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அவருடைய இருதயத்தின் ஆசை என்ன, என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னு எல்லாத்தையும் அறிஞ்சு ஜெபிக்கிற போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வருவேன், கிறிஸ்தவனாக இருப்பேன், வாரத்தில் ஒரு ப்ரேயர் வச்சா அதுக்கு நான் வர்றது கிடையாது, ஒரு ப்ரேயர் செல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை, வருஷத்துக்கு நியூ இயருக்கு தவறாமல் வருவேன் பிரதர், நான் ஒரு கிறிஸ்டியன். இதெல்லாம் ஆண்டவர் எப்போவுமே ஏற்றுக்கிறதே கிடையாது. ஆமென். சில நேரங்களில் சபைகளில் பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா, பாஸ்டர் வந்து நல்ல ஒரு கமிட்மெண்ட் ப்ரேயரை கடைசியில் முடிப்பார், என் ஆத்மாவேன்னு தான் சொல்லுவார், பாதி ஆத்மா தெரிச்சு வெளியில் ஓடிடுவாங்க. நான் வந்து நில்லுங்கடான்னு கூட சொல்லியிருக்கிறேன், ஏப்பா எங்களுக்கு கீழே டீ குடிக்கணும்னு ஓடிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிற விஷயங்களை சொல்கிறேன். சில நேரங்களில் ஆட்கள் இல்லை, கூட்டமாக இருக்கும், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் கூட்டமாக இருக்குது, கறிக்கடையில் கூட்டமாக இருக்கும், நான் போய் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் ஒரு சாக்கு. இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னா நான் 100% சொல்கிறேங்க, கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். தேவ பிரசன்னத்தில் நிற்பதற்கு உங்கள் கால்கள் உங்களை அனுமதிக்கலை அப்படின்னா, தேவ பிரசன்னத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் உருப்படியாக வந்து உட்காந்து தேவ சமூகத்தில் என்னை முழுமையாக தாழ்த்தி கையை வைத்து நான் ஆராதிச்சு தேவனிடத்தில் என்னை முழுவதுமாய் ஊற்றி ஜெபிக்க ஒப்பு கொடுக்காத என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் மகிழ்ச்சியை பெருக போனார்னு வாயில் சொல்லிட்டு போகலாம், ஆனால் கிரியையில் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. முறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, அன்னாள் தேவ சமூகத்துக்கு வாசிங்க, யாராவது எடுத்தவங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8 வசனம். நான் சொன்னது
சீக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்துக்கு என்ன பண்ணும், நீங்கள் தேடணும். உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற இடம் இதுதான், இந்த தேவ பிரசன்னம் தான். ஆமென். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எல்கானா அன்னாள் கிட்ட சொல்றாரு, நான் 10 குமாரருக்கு மேல என்ன பண்றேன், உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு போதும் இல்லை. கணவர் கூட இருக்கிறாரு, மகிழ்ச்சி. ஆமாவா இல்லையாங்க? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா ஏன் இருக்காரு வீட்டு, ஓகே, என்ன கொடுமைப்படுத்துறதால் இருக்கிறது மகிழ்ச்சின்றீங்க. நம்ம மனைவி நம்மளோட இருக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஒருவருக்கொருவர் இணைந்து இருக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற இடம் எது தெரியுமா? த ஜெனட்டிக்கல் ஜெனரேஷனல் பிளெஸிங். ஆமென். ஆமென் சொல்லுங்களேங்க. அப்படி இல்லையா, உங்கள் சந்ததிகளுடைய பெருக்கம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். உங்கள் சந்ததியோட மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுடைய ஆசீர்வாதம். கணவர் இருக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் என் மகிழ்ச்சி எப்போ பெருக பண்ணுவார்னா, என் சந்ததி உருவாகும் போது கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார். ஆமென். என் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற இடம் எதுதான்? நம்மளுடைய சந்ததிகளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கறது தான். அன்னாளுடைய வாழ்க்கையில் அது இல்லை. பட் ஷீ நோஸ் ஒன் திங், நான் போய் நிற்க வேண்டிய இடம் எதுன்னு அன்னாளுக்கு தெரியும். எந்த இடம் தெரியுமா? அவள் தேவனுடைய சமூகத்துக்கு விரைந்து ஓடினாள். எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போதும் அன்னாளுடைய கால்கள் தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வந்தது. தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி அவருடைய சமூகத்தில் நான் நின்று ஜெபிப்பேன், கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு கர்த்தர் எனக்கு நியாயத்தை செய்வார். என்ன பண்ணாங்க? அன்னாள் வந்தாங்க. அன்னாள் வந்ததன் விளைவு என்ன தெரியுமா? சாமுவேலுக்கு அப்புறம் அன்னாளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்னாள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் அன்னாள் ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது அங்கே ஏலி வந்து அன்னாளை பார்க்குறாரு. ஏலி என்ன பார்க்குறாருன்னா, இது ஏதோ குடிச்சு வெறிச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரிலன்னு, நீ ஏன் இப்படி மதுவினால குடிச்சு வெறிச்சிருக்கிறாயா அப்படின்ற மாதிரி கேட்குற. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க. அப்போது ஏலி பதில் சொல்கிறாரு, ஓகே, நான் இந்த மாதிரி காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, போவோம். வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர், இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணார்? விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரா? ஏதாவது பதில் சொல்லுங்க. இவர் தீர்க்க தரிசனமாக அதை சொன்னாரா? இல்லை, ஆண்டவர் அவரோட பேசி அவர் என்ன பண்ணார்? ஏலி, இந்த மாதிரி அன்னாள் வருவா, வரும்போது நீ என்ன பண்ணு, போயிட்டு அன்னாள்கிட்ட சொல்லு, உன்னுடைய கற்பத்தை நான் திறக்க போகிறேன்னு சொல்லு, உனக்கு நான் சாமுவேல்னு ஒரு பிள்ளையாண்ட நான் கொடுப்பேன்னு சொல்லு, சவரன் கத்தி அவன் மேலே படக்கூடாதுன்றதை சொல்லு, இப்படிலாம் சொன்னாரா? இல்லை. நன்றாக கவனிங்க ஒரு விஷயத்த. அன்னாள் இவரிடத்துல அழுது ஜெபிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் இந்த இடத்துல நீங்கள் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் தருவார், போ. பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை, போ போ போ. ஆனால் இது இது ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் என்னோடய ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன்னு. என்னங்க ஒரு மாதிரி? ஆமென். ஊழியக்காரருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு சின்ன வார்த்தையை போட்டாலும், இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரில் எந்த ஊழியக்காரர் வேணா இருக்கட்டும், ஆமென். நிறைய மீடியாஸில் யூடியூப்லலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் ஒருத்தர் ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் நடத்துகிறாரு. தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாக கையை போடவே இல்லை, எப்பவும் தன் கையை சவுலுக்கு விரோதமாக காத்து கொண்டார். நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் வாழ்க்கை இப்படி போச்சு, அவர் வாழ்க்கை அப்படி போச்சு, அவர் வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லைன்னு நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பித்து நம்மளுடைய சொந்த ஆத்துமாவுக்கும் சொந்த ஜீவனுக்கும் நம்மளே கேடு உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென். எல்கானா சொன்ன ஏலி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் ஏலியினோட சத்தத்திற்கு பதில் கொடுத்தார். ஆமென். ஏலி சொன்ன வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை மாற்றினார். உன் வாயிலிருந்து வந்ததான வார்த்தையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஏலியினுடைய வார்த்தையும் ஆசீர்வதித்தார், அன்னாளுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஊழியக்காரவங்க வாயில விழக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஊழியக்காரவங்க என்ன பண்ணா பண்ணிட்டு போறாங்க, அவங்க எதுனா செஞ்சுட்டு போறாங்க, பரவாயில்ல, லெட்ஸ் ஸ்டே காம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நிதானமாக நம்ம நடைகளை என்ன பண்ணணும், காத்துக்கிட்டு நடப்போம். அவங்க என்ன வேணா செய்கிறாங்களா, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆமென். நமக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த மேய்ப்பன் சொல்கிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மந்தையாக தான் நாம் இருக்கணுமே ஒழிய, நமக்கு இருக்கிறதான மேய்ப்பனுக்கு விரோதமாயும் அவருக்கு புறம்பே பேசுகிறதான ஒரு ஆடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. புது வருஷத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை அப்படி எடுக்கணும். ரெண்டாவது, ஓகே, யூ ஹாவ் டு வெல்கம் ஜீசஸ். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்
யூ ஹவ் டு சீக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்துக்கு ஓடுகிறவர்களாய், தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேணும். என் வாழ்க்கையில் என் மகிழ்ச்சி பெருக பண்ணுவதற்கு நான் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு என் கால்கள் ஓடுகிற கால்களாக இருக்கணும். ரெண்டாவது, தேவனை என்னிடத்தில் அழைக்கிறதா இருக்கணும். அப்படிதான் சகேயுடைய காரியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க யாராவது எடுத்தவர்கள், லூக்கா 19:6. சகேயு ஒரு மரத்தில் நின்றுட்டு இயேசு இந்த வழியே போவார்னு காத்துக்கிட்டு பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருந்த ஒரு நபர். தன் வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு இருந்துச்சு, தன் வாழ்க்கையில இல்லைன்றதுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல ஆஸ்தி உள்ளவனா இருந்தான். ஓகே, அவன்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருந்தது. அவன் வாங்கின சொத்துக்களை காட்டிலும் அவன்கிட்ட இருந்த சொத்துக்களும் அநேகம் இருந்தது. அநேகம் இருந்தால் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒரு ரட்சிப்பும் சமாதானமும் இல்லை. வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசுவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு நபருடைய வாழ்க்கையில நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான். எல்லாத்தையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிறத காட்டிலும் அவன் என்ன பண்ண, ஆண்டவரே யார்ட்டையாவது நான் என்ன அவனுக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்புன்னு தெரியும், நான் பண்ணுறது தவறுன்னு தெரியும். ஆனால் அந்த பாவத்தை தான் துணிகரமாக வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. இயேசுவுக்கு முன்னாடி அறிக்கை செய்த, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். யார்கிட்ட நான் வாங்கியிருக்கணும் திருப்பி என்ன பண்ணுவேன், நாளத்தனை நான் திருப்பி கொடுத்துறேன். எனக்கு அது வேண்டாம், எனக்கு போதும். ஏன்னா இயேசு அவன் வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாய் அவனுக்கு அவரை விட மேலானது ஒன்று தேவையில்லை. He welcomed Jesus and Jesus blessed him. Amen. அவன் இயேசுவை வரவேற்றான், இயேசு அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். வாசிங்க 8:9, 8ஆம் வசனத்து 9ஆம் வசனத்து. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால். 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போ அவன் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தானோ, எப்போ இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டானோ, அன்றைக்கு அவனுக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஸோ முதலாவது உங்க ஜெபம் எப்படி நீங்க உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுவதற்கு நீங்க தேடி ஓட வேண்டிய இடம் அந்த உலகத்தில் இருக்கிற எந்த இடமும் இல்லை, அது தேவ பிரசன்னம் மாத்திரமே. ஆமென். தேவ ஆலயம் மாத்திரமே. இல்லை ரெகுலராக நீங்கள் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்பாட் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் கால்கள் விரைந்து ஓட வேண்டும். ரெண்டாவது, நாம் இயேசுவை அழைக்கணும். என் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரே, அப்பா என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக மாத்திரம்தான் வரணும். இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த மனிதர்கள் மூலமாக வரக்கூடாது. ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிறதான யாரும் எனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. ஆண்டவரே, நித்தியமான நிரந்தரமான சமாதானத்தை உங்களால் மாத்திரம்தான் தர முடியும்னு இயேசுவை என்ன பண்ண நம்ம அழைக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, give the best that you have. என்னது? உங்களிடத்தில் இருக்கிறதான சிறந்ததை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். தி பெஸ்ட். தி பெஸ்ட் என்ன? உங்கள்கிட்ட இருக்க தி பெஸ்ட் என்னன்னு சொல்லுவீங்க? யாரு நல்லா கரெக்ட் ஆன்சர் பண்றான்னு பார்ப்போம். உங்களிடத்தில் இருக்கிறதான தி பெஸ்ட் அப்படின்றது என்னது? ஜீசஸா? இதயத்தை ஆண்டவருக்கு தரணும், வாழ்க்கையை கொடுக்கணும். வேற பெஸ்ட்டை கொடுக்கணுமா? நான் பெஸ்ட்டு தான் என்னன்னு கேட்குறேன். நேரத்தை கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு நேரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, நேரத்தை கொடுக்கணுன்றாங்க பெஸ்ட்டு. சம்பாத்தியத்தை கொடுக்கணுமா? ஓகே. சம்பாதிக்கிறத கொடுக்கணுமா? ஓகே. உங்களை கொடுக்கணும். ஆமென். உங்களை கொடுங்க. தி பெஸ்ட்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி உங்களுக்கு நீங்கள் போடுவீங்க. ஏன்? உங்களை அழகுபடுத்தி காட்டுவதற்கு. நல்ல ஒரு காரில் போகணுன்னு விருப்பம். ஏன்? நான் சொஃபிஸ்டிகேட்டடாக போகணும். நீங்கள் எல்லாமே விரும்புகிறதான காரியம். நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது, இல்லை நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறது, இல்லை நீங்கள் எதையாகிலும் ஒரு விஷயத்தை நீங்கள் நகர்த்துறீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, திஸ் ஆல் டுவர்ட்ஸ் யூ. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களை பெஸ்ட்டாக எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் மற்ற விஷயங்களை பெஸ்ட்டு இதான் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அறியாமலேயே நிறையா விஷயங்களை நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிறதான பெஸ்ட்டு நீங்கள் தான். ஹல்லேலூயா. யூ ஆர் த பெஸ்ட் விச் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். அவர் எதிர்பார்க்கிறதான பெஸ்ட் யாரு? நீங்கள் தான். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் எனக்கு வேணும். நீ வச்சிருக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை. உங்கள்கிட்ட நான் நகை கேட்கல, பணம் கேட்கல, பொருள் கேட்கல. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே எனக்கு வேணுன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. ஒரு விதவை 2 விறகு பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் என் மகனும் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு செத்து போயிடுவோம். அவ்வளோதான். அவள் லைஃப் இதான்னு தீர்மானம் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. என்ன பண்ணாரு?
ஆன்ட்டி கரெக்டாக சொல்கிறாங்க. பஞ்ச காலம் முடியும் வர கர்த்தர் அவளை போசிச்சா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களோட எதிர்பார்ப்பு லிமிட்டடாக இருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அன்லிமிட்டெட் காட். நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை காட்டிலும் பெரிதான மேன்மைகளை அவர் தர போதுமானவர் இருக்கிறார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சில நேரங்கள் ஆண்டவர் லிமிட் பண்றீங்க. he is not a limited god, he is an unlimited god. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த சர்வத்தையும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் உங்க வாழ்க்கையில சொன்னா அது அப்படியே ஆகும். ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ஆமென். நம்ம சில நேரங்கள் ஆண்டவர் லிமிட் பண்ணிடுறோம். ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், நீங்க நினைக்கிறீங்க இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு உங்க லைஃப்ல, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் காட் சேஸ், நீ என்ன லிமிட் பண்ணாத. இஃப் யூ லிமிட் then your blessing will be limited. if you leverage me your blessing will be unlimited. ஆமென். நீ என்ன எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எனக்கு உரிமை கொடுக்கறாயோ, உன் வாழ்க்கையில எனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயோ அந்த அளவுக்கு நான் உன் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ உன் வாழ்க்கையில எனக்கு கொடுக்கறதான முக்கியத்துவம் லிமிட்டடா இருந்ததுன்னா உன் மகிழ்ச்சியும் லிமிட்டடா தான் இருக்கும். when you leverage me I will give an unlimited blessing in your life. amen. hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ஆமென். இப்போ அந்த விதவை தாய் இருக்கிறது என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்தாங்க. அந்த விதவை தாயை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார். பஞ்ச காலம் முடிய வரைக்கும் அப்பமும் குறைய, மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆமென். ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகள் இப்படி, ஒருவேளை நான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என் கையில் காசு இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். பட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கிவ் த பெஸ்ட் வாட் யூ ஹேவ். ஆமென். சில நேரங்களில் காணிக்கைகளை குறித்து சிலர் பேசுவாங்க. ஆமென். சில நேரங்களில் சில நம்மளை தரதை குறித்து பேசுவாங்க. நான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு. காணிக்கைகளை குறித்து, தசமபாகங்களை குறித்து பேசும்போதெல்லாம், தசமபாகம் பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ போடணும், சத்தமாக சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். 10% ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஒரு நியாயப்பிரமாணமாக, ஒரு நியமனமாக அப்போ வச்சுருந்தாங்க. புதிய ஏற்பாடில் யாருமா அது, கரெக்டு தான். உன்னிடத்துல இருக்கிறது என்ன பண்ணு, பிறனுக்கு கொடு. 2க்கு 1லாம் கிடையாது. இருக்கிறத விற்று நீ தரித்திரனுக்கு கொடுன்னு தான் சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணு, உனக்கு தேவையானது போதும். ஓகே, உன் வாழ்க்கைக்கு தேவையானது போதும். ஆனால் நீ உனக்கு உண்டானவையில் எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணு, தரித்திரனுக்கு கொடு. ஸோ நீ பெஸ்ட்டுன்னு இருக்கிறது என்ன பண்ணு, முத கொடு. ஆண்டவர் அதிலிருந்து உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 4வது, when all this happens, இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றுவார். ஆமென். நீங்கள் இப்படி அப்படின்ற அந்த நபருடைய காரியத்தை கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். 3 விஷயத்தை நான் சொன்னேன். என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவதற்கு 3 விஷயம் நடக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், தேவ சமூகத்துக்கு, தேவ பிரச்சனத்திற்கு, தேவன் எங்கே இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேனோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், நான் விரைந்து ஓடணும். ஓகே. ரெண்டாவது இயேசுவை என்ன பண்ணணும், வெல்கம் பண்ணணும். ஏன்னா அவர் என்னுடையவர். நான் வெல்கம் பண்ணாம வேற யாரும் வெல்கம் பண்ணுவா? ஐ ஹேவ் டு வெல்கம் ஹிம். somebody else can't invite. இல்லை யாரோ ஒருத்தர் எனக்காக அவர் வாங்க வாங்க சார் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னன்னா, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு காலமும் ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். பார்க்குற 50 பேர் சர்ச்சில் 50 பேர்ட்டையும் போய் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. முதல் நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லுவேன். என்கிட்ட சிலர் அப்படி சொல்லுவாங்க, ப்ரேயருக்கு டயத்துக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார் த ப்ரேயர் அண்ட் அட்டர்ன் த சர்வீசஸ் ப்ராப்பர்லி. இதெல்லாம் இல்லாமல் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், அக்கா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. அந்த ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்பாரு? நீ என்கிட்ட பேசணும்னு விரும்புகிற ஆண்டவர் நீ அவன் மூலமாக பேசுன்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக. என் பிள்ளை என்கிட்ட பேசணுங்க. பிள்ளைங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பீங்க, என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும்னு. நம்மளை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அப்பாட்ட போய் எனக்கு அது வாங்கி கொடுங்கன்னா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எங்க ஏதாவது பதில் பேசுங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு வேதனை தான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்கிட்ட பேசணும் அப்படின்றத விரும்புவார். அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணணும், நம்ம தான் வெல்கம் பண்ணும்போது வேற ஒருத்தரை வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அவரை கூப்பிடணும். 3வது என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்குது இன்னும் அதிகமாவதற்கு நான் என்னையே தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறத கர்த்தர் இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னையே நான் கொடுக்கணும். கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவார், என் வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வருவார், என்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றுவார். என்ன பண்ணுவார்,
இவன் தான் அப்படின்ற பேரை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த உலகத்தில் நம்மளை என்ன வேணாலும் வச்சு சொல்லலாம். முடவன் கூப்பிடலாம், வியாதியஸ்தர்னு கூப்பிடலாம், மலடின்னு கூப்பிடலாம், இல்லை அவனுக்கு வந்து ஒரு முட்டாள்னு சொல்லலாம், இல்லை புத்தி இல்லாதவன் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் மாற்றுறதுக்கு கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. 38 வருஷ காலமாய் ஆமென் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யக்கூடாமல் போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருந்து யாராவது எனக்கு உதவி செய்வாங்களான்னு எத்தனை வருஷம்? நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ஆன்டி டப்பு டப்புன்னு பதில் சொல்லுறேன். ஓகே, பெதஸ்தா குளத்து ஓரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு நபரை ஆமென் கர்த்தர் சந்திச்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நவ் வாட் ஹேப்பன்? அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, பெதஸ்தா குளத்திற்கு ஆண்டவர் போகிறார். இயேசு வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஓகே, ஆண்டவருக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும் எதற்காக பெதஸ்தா குளத்து ஓரத்தில் உட்காந்துருக்குறாங்கன்னு. அப்போ அந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒருத்தன் அங்கே இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு மாதம் ஒரு பொருள் அங்கேக்குள்ள இருந்தாலே நம்ம அடுத்த மாதம் சொல்லுவோம் அங்கேக்குள்ள ஒரு பொருள் இருக்கும்ல, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருத்தருக்கு அடையாளப்படுத்தி சொல்லுவீங்க, இந்த கடை இந்த டேர்னிங்கில் இந்த ஓரத்தில் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை உங்களுடைய ஒரு அவசியம் டக்குன்னு ஒரு பொருள் உங்கள் வீட்டில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லி என்ன பண்ணுவீங்க? இந்த கடையில் போய் வாங்குறது இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவோம்? ஆமாவா இல்லையாங்க? ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க, ஒரு பச்சை கலர் வீடு தெரியும், அதில் அப்படி ரைட்டு டேர்ன் பண்ணுங்க. அந்த மெயின் ரோட்டில் ஒரு பேரிகார்டு வச்சுருப்பாங்க, அதை தாண்டினா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும். அந்த ஸ்பீடு பிரேக்கரில் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கனுக்குள்ள ஒரு கடை இருக்கும். இந்த மாதிரி நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் இல்லையா? அந்த நாட்களில் 38 வருஷமா ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க, எப்பா அந்த பெதஸ்தா குளத்தில் லெஃப்ட் சைடு ஓரத்தில் ஒருத்தன் முடியாமல் படுத்து கிடப்பான், அவனை பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருக்கும், நீ அங்கே போனால் தெரிஞ்சுக்கிறவ இந்த இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? 38 வருஷமா ஒருத்தனால எந்திரிச்சு கூட போக முடியாமல் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி தான் அதை நீங்கள் யோசிக்க முடியும். யாரும் கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க. தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனோட நிலைமையை. தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியல, அதன் மேலேயே படுத்திருப்பாரு. தன் உடம்பெல்லாம் புண்ணு, அது மேலேயே உருளணும், அது மேலே தான் படுத்து தூங்கணும், புரண்டு போகிறதுக்கு இடம் கிடையாது, நகர்ந்து கூட போக முடியல. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கணும் தான் ஆண்டவர் வந்து சந்திச்சாரு. ஹல்லேலூயா, ஆமென். அவனை பார்த்து அவனை 38 வருஷமா அப்படி இருக்கிறவன் சொன்னதுக்கு அப்புறம் பைபிளில் எங்கேயுமே அவனை பற்றி அவன் 38 வருஷமா வியாதிப்பட்டவன்னு சொல்லலை. அடுத்தடுத்து வாசிக்கிற வசனங்களை பார்க்க முடியும். அவன் மீண்டுமாய் போய் அவன் திரும்ப வந்து அப்படின்னு தான் இருக்கும். கர்த்தர் அவனுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் மாற்றினார். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில ஐடென்டிட்டியை மாற்ற விரும்புகிறார். அந்த ஐடென்டிட்டியை மாற்றி உங்களை மகிழ்ச்சிக்கு மேலாக மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் தேவையில்லாமல் சில கொஸ்டின்ஸ் கேட்போம். யாராவது எடுத்தவங்க வாசிங்களேன், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் டக்குன்னு வாசிங்க. எல்லாம் எழுந்து நிற்போம். ஒருத்தர் பைபிள் எடுத்து வாசிச்சா போதும், மற்றவங்கெல்லாம் நல்லா கவனிங்க. எப்படி நம்ம ஆண்டவருக்கு ஆன்சர் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் கிருபையாய் நமக்கு வந்து ரொம்ப இரக்கம் பண்ணி நம்மளை வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உன் மகிழ்ச்சியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு, உன் வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டாலும் கூட ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் ஆண்டவருடைய கிளியரான கொஸ்டின்ஸ் என்னன்றது நம்ம தெரியாமல் போயிடுது. வாசிங்களேன், யோவான் 5ல் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனை என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. கவனிங்க, என்ன கொஸ்டின் கேட்டாரு? எல்லாம் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சுகமாகணும்னு விரும்புறாரு, ஆனா நமக்கு அவர் என்ன கேட்டாரு, நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு எதுவுமே தெரியாம போயிடுது. என்ன கேட்டாரு? அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஏமா சுகமடைய விரும்புகிறாயா? அவரோட பதில் என்னவா இருந்திருக்கணும்? ஆமா சாமி, எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு இருந்திருக்கணும். இல்லை என்ன ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் அப்படி பதில் சொல்ல. பல நேரங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்பாரு. இது உனக்கு வேணுமா, இது வேண்டாமா? நீங்கள் பார்த்து எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் எனக்கு இதுவும் கொடுங்க அதுவும் கொடுங்க, இல்லை எனக்கு இப்படி ஆண்டவர் பதில் எதிர்பார்க்கல. ஸ்ட்ரைட் கொஸ்டின்.
ஆல்வேஸ் காட் ஆஸ்க் அ ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் டு யூ. உனக்கு இது வேணுமா வேண்டாமா, இது உனக்கு தேவையா தேவையில்லை, நீ எதை விரும்புகிறாய், இதுவா அதுவா எப்படின்ற கொஸ்டினை பல நேரங்களில் நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்பாரு. நம்ம பதில் தெரியாமல் எதோ பேசிக்கிட்டு இருப்போம். அப்படிதான் அங்கே என்ன சொல்கிறான், நான் இவர் கேட்குற கேள்வி நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னா, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைனா, டேய் உன்னை சுகப்படுத்துகிற நான் கூட நிற்கிறேன், நீ எதுக்கு அந்த குளத்தை பார்த்துட்டு இருக்கிற. அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களோட இருப்பதை மறந்துட்டு சில நபரோட கரங்களை எதிர்பார்த்து இருக்கிற நாம், சில மருத்துவரோட கரங்களை எதிர்பார்த்திருக்கிற நாம் இல்ல. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எந்த மருத்துவரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் காட் இன் யுவர் லைஃப். என் மூலமா உனக்கு செய்யக்கூடியதான அநேக அற்புதங்கள் உண்டு. நீ நேரா என்கிட்ட வா, நான் உனக்கு இன்னைக்கு அதை தர போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க, அந்த அன்னெசரி ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் அவன் மகிழ்ச்சியை பெருக பண்ணார். 8வது வசனம், அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் போய் நல்லா கவனிங்களேன். 38 வருஷமா ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கிறாரு. அவருடைய ஐடென்டிட்டி அங்க ஒரு சிக்கான ஒரு ஆள் இருப்பான். அவன் சுத்தி பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும், அவனை சுத்தி அசுத்தங்கள் இருக்கும், அவனை பார்க்கறதுக்கு சகிக்காது, அவன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, அவன்கிட்ட இருந்து துர்நாற்றம் வீசும், அவன்கிட்ட போறதுக்கே விரும்பாத ஆட்கள் உண்டு. அந்த இடத்துக்கு நீ போகணும்னு நிறைய பேர் ஒரு இடத்த அவனை ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அந்த இடம் 38 வருஷமா 37 வருஷமா 36 வருஷமான்னு சொல்லி 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 இருந்த அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை எழுப்பினதுக்கு அப்புறம் எழுந்து நடன்னு சொன்னாரு. அந்த இடம் வெறுமையாச்சு. அது அடையாளமா அல்ல, அந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றினார். அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சியை கர்த்தர் வரப்பண்ணி அவனை சாட்சி உள்ள ஒரு ஆளா கர்த்தர் நிறுத்தினாரு. அவனுக்கு தெரியல இயேசு என்ன சுகப்படுத்தினார் என்று. ஒரு நபர் என் வாழ்க்கையில் என்ன சுகப்படுத்தினாருன்னு சொன்னா, ஆனா அவர் போய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா, அப்ப தைரியமா சொன்னா, என்னை இயேசு சுகப்படுத்தினார், என்னுடைய அடையாளத்தை மாற்றினார், மகிழ்ச்சிக்கு மேல என் மகிழ்ச்சியை பெருக பண்ணினார்னு சொன்னா, நல்லா 2 கையை வைத்து விசுவாசமாய் ஆமென், ஆண்டவர் இடத்துல என் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தெய்வம் நீர், நல்லா ஒப்பு கொடுத்து ஆமென். இந்த ஆராதனை நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆராதனையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாள்ல ஓ என் அடைக்கப்பட்ட கற்பத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் தரணும். ஓ என் அடைக்கப்பட்ட கற்பம் ஆண்டவரே, ஓ விடுதலைக்குள்ள இப்பொழுதே கடந்து செல்லணும்னு கேளுங்க. கர்த்தர் இந்த நாளைக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை தர போதுமானவர். உங்க சரீரத்தில் இருக்கிறதான எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், உங்க இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், உங்கள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஓ ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட், நல்ல கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்க பார்ப்போம். ஓ தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் ஆண்டவர் தொடுகிறத நான் பார்க்கிறேன். சிலரோடு ஆண்டவர் ரொம்ப திட்டமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஓ இனி நீ அழுது புலம்ப வேண்டியது அல்ல. என்னை நோக்கி நீ ஓடி வந்திருக்கிற, என்னை நீ வரவேற்று இருக்கிற. நான் இனிமே உனக்காக எதுக்காகவும் காத்திருக்க போவதில்லை. உனக்கு தர வேண்டியதை நான் எப்படியும் செய்து முடிக்க போதுமானவர். வாக்கு தத்தம் பண்ணின நான் வாக்கிலிருந்து ஒரு நாளும் மாறுவதில்லைன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ, ஓ இன்றைக்கு கர்த்தர் அதை சுதந்திரிக்கும்படி செய்கிறார். ஓ ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட். ஓ ராபாதா ஷாலா ராமாதா ரபா. ஓ ஆவியானவர் ஆமென். அநேகர் பேசிட்டு இருக்க, நல்லா விட்டு கொடுங்க பாப்போம். நல்லா விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே. ஓ ராபாதா ஷாலா ரகதனா மலாரியாந்தலா. ஓ ரமா சந்தலரே. ஓ ஆண்டவரே, என்ன நான் முழுவதுமாய் விட்டு கொடுத்து உங்க சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன கழுவுங்க, என் பாவத்துல இருந்து சுத்திகரிங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத ஒரு பேட்டர்ன்ல இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு கர்த்தர் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதன்படி நான் ஜெபித்து ஆண்டவரே என் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்ட அந்த நிலைமையில இருந்து அப்பா எனக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஓ ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட். ஓ தேவ மகிமை அப்படியே நம்மளை மூடட்டும். யாரையும் பார்க்காதீங்க, நல்ல கண்களை மூடி ஆமென், நல்லா விட்டு கொடுத்து நேரத்தை பார்க்காதீங்க. ஆமென், ஆண்டவர் நேரம் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த நேரத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, நீ அந்த இடத்துல நிக்கிறியான்றதுதான். ஆமென். ஓ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்க, ஆமென், நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நல்லா விட்டு கொடுத்து வாயை திறந்து ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென், மகிமைப்படுத்துங்க. ஸ்ட்ரைட்டான ஒரு கொஸ்டின் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நேரடியாக உன்னை கேட்கிறாரு. உனக்கு இந்த விடுதலை வேண்டுமா? நான் அந்த விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்றாரு.
நல்லா விட்டு கொடுத்து ஹரபா சாந்தரகதன மாராதி அந்தலரே ஓ ராமாமா சகதலரபலபலபா. ஆமென். நல்லா உங்க வாயிலிருந்து உங்க துதி வெளியில வரணும். ஆமென். கர்த்தர் ஆண்டவரே அங்க சிலர் மேல கையை வச்சு ஆமென் கர்த்தர் உங்களுக்கு இருந்தான வியாதிகளை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய அக்கினி உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறத ஆவியில உணர்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய மகிமையை உங்க மேல இறக்கி கொண்டு இருக்கிறார். ஷகதலரபதனமா. ஓ ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட், ஹோலி கோஸ்ட். நல்லா விட்டு கொடுங்களேன். நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கரபா சந்தரதலதனமா ரபதனரதரி அந்தலரதோ சகமமலரதி. ஓ ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். நல்ல பரிசுத்த ஆவியான மத்தியில வந்திருக்கிறார். நல்லா விட்டு கொடுங்க பாப்போம். ஆமென். விட்டு கொடுங்க. கர்த்தர் அநேகரை தொட விரும்புகிறார், பேச விரும்புகிறார். ஆமென். காது அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்காதீங்க. நல்லா விட்டு கொடுங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுகளில் தொனிக்கும், அது உங்களுக்கு கேட்கும். கர்த்தர் பேசுகிற அந்த சத்தம் உங்க காதுகளில் கேட்கும். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ராபாதாரா சந்தரகதன மரலி அந்தரலே. ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. Holy Ghost. Holy Ghost, Holy Ghost, Holy Ghost. நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஆமென். நல்ல பரிசுத்த ஆவிக்கு உங்களை விட்டு கொடுங்க பாப்போம். ஆமென். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆமென். நிரப்ப விரும்புகிறார். ஆமென். நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த தெய்வம், இந்த இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு நான் என்னை முழுவதுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவர் சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்லா விட்டு கொடுங்க பாப்போம். ஆவியானவர் உங்களை உடைக்கும் போதுதான் ஆமென் ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாகும். என்ன கழுவும், என்ன கழுவுங்கப்பா, என்ன கழுவுங்க ஆண்டவரே. ஓ என் ஜெபத்தின் முறைமைகளை கர்த்தர் மாற்றுங்க. ஓ ராபாசியா மஹந்தலரே ரகதனமா சகதலரே. ஓ ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதம் வருவதற்கு ஆமென் மகிழ்ச்சியின் மேல மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறதற்கு நீங்க தான் வேணும். யூ ஆர் த பெஸ்ட். நீங்க தான் பெஸ்ட். அந்த பெஸ்ட்டை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கொடுக்க பாப்பா. ஆண்டவரே இந்த பெஸ்ட்டை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இந்த பெஸ்ட்னு நான் எனக்குள்ள எதை நினைக்கிறேனோ, ஆண்டவரே எதுல நான் பெரியவன் நினைக்கிறேனோ, நான் என்ன எதை குறித்து பெஸ்டா நினைக்கிறேனோ, எதுவும் ஆண்டவரே ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு முன்பதாக பெஸ்ட் இல்லை. நான் தான் ஆண்டவரே பெஸ்டா உங்க கருத்துல இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க ஆண்டவரே என்ன கழுவும்படி நான் உங்களுடைய கரத்துல என்ன தருகிறேன். என்ன சுத்திகரிக்குங்க, என்ன பரிசுத்தமாய் மாற்றுங்க. என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும் உமாவியாலே என்னை கழுவும் இரத்தத்தாலே. கேளுங்க ஆண்டவரே இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. உமாவியாலே என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே. சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் சொல்லுங்க. என்னை கழுவும், என்னை கழுவும். ஓ நான் சுத்தமாகும்படியாய் பாவங்கள் அறை என்னை நீக்கி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஓ கர்த்தர் என்னை கழுவுவீராக. என்னை கழுவும், என்னை கழுவும் நான் சுத்தமாவே. சுத்திகரியும்
ரெண்டு கைகளை உயர்த்தி வானத்திற்கு நேராய் நோக்கி பார்த்து, என்னை கழுவும் என் தெய்வமே, ஓ நான் சுத்தமாகும்படி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நான் சுத்தமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்றவங்க, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவர். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ விடுதலையை கர்த்தர் கொண்டு வருகிறார், உனக்கு சுகத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். வருட முடிவில் எதிர்பார்த்த நன்மைக்கு மேலாய், நீ வடித்த கண்ணீர்களுக்கு மேலாய், நீர் கேட்டுக் கொண்டதற்கு மேலாய் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். உன் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். உன் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு உன் மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க. சித்தமே வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு ஓடி வருவதன் மூலமாய் ஆண்டவரே, உங்களை வரவேற்பதன் மூலமாய் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல காத்திருப்பதன் மூலமாய் ஆண்டவரே, எனக்கு நித்திய பேரின்பமும் ஆண்டவரே என் மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுகிறீர். உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஆராதனையில உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையோடு பேசினதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதை கேட்டு ஆண்டவரே எதற்காய் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீர் நடத்தினதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குனதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எதிர்பார்த்ததான ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு அருளை செய்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியின் மேல மகிழ்ச்சி ஆண்டவரே, இன்க்ரீஸ் இன் தி ஜாய் ஆண்டவரே. சந்தோஷத்துல இன்னும் ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவலுக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால நடை கட்டுங்க ஆண்டவரே. அங்கிளுக்காக ஆன்ட்டிக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தந்து அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல ஆண்டவரே இன்னும் பலன் அடைந்து ஆண்டவரே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பி இன்னும் அநேகமான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் நாமத்துல ஆண்டவரே. இந்த சபையினுடையதான ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ஆண்டவரே தேவையை அறிந்து நடக்கிறதான நல்ல மேய்ப்பன கர்த்தர் நீர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற வருடத்துல நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. கடந்த நாட்கள் இருந்ததான எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் இந்த நாளில் மாற்றினதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாவினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவுடைய சின்ன 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 விண்ணப்பங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். அவர்களுக்கு தேவையான பதில இந்த வருடம் முடிவதற்குள்ளா எதற்காக காத்திருக்கிறார்களோ அதை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் நடத்தினதற்காக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.